ருக்மணி வசந்த் நடித்த ஆனால் அது வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி. ஆனால் அந்த படம் பார்த்தேனால இன்னும் ட்ராமாவில் இருக்கேன். ஏன்னா இன்னொரு வாட்டி அந்த படம் பார்க்குற தைரியம் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. அந்த படம் மாதிரியே நான் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபரோட ட்ரூ ஸ்டோரி. டிஃப்ரெண்டான ட்ரூ ஸ்டோரிஸ்க்கு பிரணவ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என் பேர் வந்து ராமன் வச்சுக்கலாம், அந்த பொண்ணு பேர் வந்து ஷெரீல்னு வச்சுக்கலாம். ஷெரீல் வந்து அவ்வளோ அழகாக பாடுவாங்களாம். வந்து இருந்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு. அதில் அந்த கிறிஸ்டினோட சாங்ஸ்லாம் லைக் ஃப்ரைடே பாடுவாங்க போல. ஃப்ரைடே மட்டும் இன்னும் இருந்தாலும் லீவ் போட மாட்டாராம். ஷெரீலோட வாய்ஸ் கேட்கறதுக்கு முதல் ஆள போயிட்டு அந்த அசம்பிளியில் வந்து உட்காருவாராம். 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு பாடும் போது அந்த குரலை கேட்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா. போக போக ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ள அந்த காதலாக மாதிரி ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு அடல்ட்ஹுட் ஸ்டேஜில் வரும்போது ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. அந்த சாங்கை அவரோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன பாட்டு நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ராம் வந்து ஷெரீல் கிட்ட கேட்டிருக்காரு, உங்களோட ஆசைலாம் என்னென்னமோ. ஷெரீல் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பாட்டு சொல்லி தரணும். வில்லேஜோட ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு வீட்டில் நீயும் நானும் நிறைய ஆடு மாடுங்க அந்த மாதிரி ஒரு வில்லேஜோட லைஃப் எனக்கு வாழணும் ஃபியூச்சரில். இவருக்கு அப்போ புரிஞ்சுட்டு இருக்கு, ஏன்னா இவருக்கு அந்த ஒரு வயசு வந்துருச்சு, சம்பாதிக்கிற வயசு. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, அவங்க மாமா வந்து கேரளாவில் இருக்காங்க. ஸோ அவர் கூட சேர்ந்து சவுதியில் ஒர்க் பிளான் பண்ணியிருக்காரு. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலே நல்லா சம்பாரிச்சிடலாம், நம்ம நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் நம்ம 2 பேருக்குமே கிடைச்சிரும், நம்ம கல்யாணமே பண்ணிக்கலாம் நினைச்சிருக்காரு. நம்ம ஷெரீல் கிட்ட சொல்லிட்டே கிளம்பி இருக்காரு. அவரோட கெட்ட நேரம் என்ன ஆயிருக்கு, ஒரு 2 வருஷம் சொன்னவர் அவர் ஒரு 4 வருஷம் விடவே இல்லை. அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அங்க அவர் ஸ்லேவ் ஆகிட்டு இருக்காங்க. எவ்வளவோ போராடிட்டு தான் காசுலாம் கொடுத்து அவர் அங்க இருந்து திருப்பி கேரளாக்கே கூட்டின்னு வந்திருக்காங்க. கேரளா வந்த நியூஸ் வந்து 4 வருஷம் கழிச்சு ஷெரீலுக்கு வந்து தெரியுது, இந்த மாதிரி வந்துட்ட உடனே ஷெரீலுக்கு ஒரு பெருமூச்சு வந்துட்டாருப்பா, சந்தோஷம். அவங்க மாமா தானே இவரை கஷ்டப்பட்டு காசுலாம் கொடுத்து அதை ரீபே பண்ணி கூட்டின்னு வந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, சில பொருட்கள்லாம் மட்டும் கேரளா ஏதோ ஒரு லொகேஷன் உள்ள அங்கே கொடுத்துட்டு வந்துடணும்னு நம்ம மாமா தானே அப்படின்ட்டு அந்த பொருள் எடுத்துட்டு போய் அங்கே கொடுக்கும் போது ஓப்பன் பண்ணா உள்ள கொக்கைன் நார்கோட்டிக்ஸ்ல வந்து புஷ்டாங்க தலைவரை. இன்னும் ஒரு 3 வருஷம் அஷ்டாங்க உள்ள ஜெயிலில். நினைச்ச ஒரு கனவு, அந்த பொண்ணு கூட வாழணும்னு நினைச்ச அந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றதுக்குள்ள போயிடுச்சா. கேஸ்லாம் முடிச்சுட்டு வராரு. வந்தா ஷெரீலுக்கு வந்து மேரேஜ் ஆயிட்டு இருக்கு. அந்த படத்துல பார்த்த எல்லா சீனுமே இப்போ ஒரு லைஃப்ல நடக்குது. ஏன் ஷெரீல் கல்யாணம் பண்ணாங்கன்னா, மாதிரி கொக்கைன் கேஸ்ல ட்ரக்ஸ்ல மாட்டிக்கினாருன்ற மாதிரி ஷெரீலுக்கு தெரிஞ்சு ஷெரீல் வந்து ஒரு கோவம். இவர் அந்த படத்தில் வரா மாதிரியே வீட்டு பக்கத்துலேயே வாடகை இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துன்னு இருந்துட்டு அந்த படத்தில் நடந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி. ஸோ இதுக்கு மேலே அவன் என்னை பார்த்துட்டாலுமே எங்கேயாவது கண்காண ஒரு இடத்துக்கு போகிறோன்னு முடிவு பண்ணி அந்த செவத்தில் சாஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன் ஒன்று பத்திரமா, அதை எப்படி அந்த படத்தில் அந்த ரெக்கார்டர் வச்சிருப்போனா அந்த ஃபோனை இவர் பத்திரமா வச்சுக்கிட்டு அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இவருக்காக ஒரு பாட்டு பண்ணாங்கல்ல, அந்த பாட்டை கேட்குறாரு. ஏன்னா ஷெரீலை பற்றின நினைவுகள் அவளோட குரலில் தான் இருக்குது.